முதல்ல அரவிந்த் கிட்ட இருந்தே தொடங்குறேன். அரவிந்த், இந்த மகளிர் இடஒதுக்கீடு விவகாரம், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? இடஒதுக்கீட்டுல எந்த பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு என்பது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே இந்த மசோதாவானது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் செப்டம்பர் 28, 2023ஆம் தேதி அன்று அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி அது சட்டமாக தற்போதைய தேதிக்கு அமலில் இருக்கிறது. எனவே மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் தற்போது இந்த மசோதாக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக மகளிர் இடஒதுக்கீட்டுடன் இந்த மசோதாக்களை இணைத்து மீண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் முன்பே இயற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டம் தற்போதைய தேதியில் அமலில் இருக்கிறது. தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன? தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தொகுதி மறுசீரமைப்பை இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அதனை செய்தால் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு ஆதரவு தரமாட்டார்கள். ஏனென்றால் இந்த மசோதாவிற்கு, தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு 2/3 சப்போர்ட், ஆதரவு தேவை. எனவே அதில் நேரடியாக தொகுதி மறுசீரமைப்பு என்று கொண்டு வந்தால் யாரும் ஆதரவு தரமாட்டார்கள் என்ற பெயரில் தான் நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கு 33% கொடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மீண்டும் அறிமுகம் செய்கிறார்கள். ஒரே ஒரு திருத்தத்துடன், அதாவது இதற்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கான அந்த மசோதா என்பது அடுத்து நடைபெறக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்ற பிறகு இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என இவர்களே ஒரு சட்டத்தை இயற்றியிருந்தார்கள். தற்போது அடுத்த மக்கள் தொகை கணக்கீட்டிற்கு முன்பாகவே தொகுதி மறுசீரமைப்பை நாம் நடத்தி கொள்ளலாம், அதன் மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்கலாம் என்பதுதான் புதிதாக மீண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். தற்போது இன்றைய சட்டம் இந்த டீலிமிட்டேஷன், இந்த சட்டத்தோட உண்மையான சாராம்சம் வெறும் டீலிமிட்டேஷன் மட்டும்தான். இதற்கும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுசீரமைப்பிற்கான மசோதாவை தோல்வியுற பெற்றாலும் தோற்கடித்தாலும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடானது அப்படியே இருக்கத்தான் போகிறது. இந்த சட்டத்திற்கான பிரச்சனை என்ன? தற்போது மசோதாவில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்னவென்றால், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்க வேண்டும் என அவர்கள் முடிவெடுப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 815 தொகுதிகள் மாநிலங்களுக்கும் 35 தொகுதிகள் யூனியன் பிரதேசங்களுக்கும் என உச்சவரம்பை நிர்ணயித்து விட்டார்கள். 850 என டோட்டலாக நிர்ணயித்து விட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆனது இது தொடர்பான எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பதனை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என அவர்கள் வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதில் மேலும் ஒரு பாயிண்டாக எதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த முடிவு எடுப்பார்கள் என்னவென்றால், லேட்டஸ்ட் அவைலபிள் சென்சஸ், அதாவது எந்த மக்கள் தொகை கணக்கீட்டின் தரவுகள் தங்கள் கையில் இருக்கிறதோ அதனை கருத்தில் கொண்டு, அதனை அடிப்படையாக கொண்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு நடைபெறும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தான் பிரச்சனை. தற்போது இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் மசோதாவில் அவர்கள் தெரிவித்திருப்பது 2 பாயிண்ட் தான். ஒன்று, டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதனை அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஒன்று. இரண்டாவதாக அதனை எப்படி முடிவெடுப்பார்கள்? லேட்டஸ்ட் அவைலபிள் சென்சஸ் டேட்டாவின் மூலமாக அந்த முடிவை எடுப்பார்கள் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தான் தற்போது பிரச்சனை என்னவென்றால், லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டாவின் அடிப்படையில், அதாவது தற்போது கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கீட்டின் படி 2011 மக்கள் தொகை கணக்கீடு டேட்டா தான் நம்ம கையில் இருக்கு. அதன்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும், தங்களுக்கு பாதிப்பாகும். எனவேதான் பல்வேறு அரசியல் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு எண்ணிக்கையை சொல்றார். 59, முன்பு 7.18 இருந்துச்சு, இப்ப 7.23 இந்த பங்களி பிரதிநிதித்துவம் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த விளக்கம் அப்படின்றது தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்காது அப்படின்ற ஒரு புரிதலா ஏற்படுமா, இல்லை அதற்கு பின்பு வெவ்வேறு சிக்கல்கள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதெல்லாம் சவாலா இருக்கும் அப்படின்னா எதை நீங்க குறிப்பிடுவீங்க? இல்ல, தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதாவில் எந்த இடத்திலும் 50% ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% நாங்கள் ஏற்ற போகிறோம் என்பதனை எந்த இடத்திலும் மசோதாவில் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் மசோதாவில் தெரிவித்திருப்பது உச்சபட்ச வரம்பாக 850 இடங்களும், டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு, அந்த 850ல தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட் என்பதனை டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவெடுத்துக் கொள்வார்கள். எதன் அடிப்படையில்னா மக்கள் தொகை கணக்கீட்டின்படி முடிவெடுப்பார்கள் என்பதை மட்டும் தான் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பேசும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லை, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நாங்கள் சீராக 50% உயர்த்துவோம் என தெரிவித்திருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனை ஏன் அவர்கள் மசோதாவில் கொடுக்கவில்லை? மசோதாவிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் 50% நாங்கள் உயர்த்துவோம் என்பதனை ஏன் மசோதாவில் அவர்கள் எழுதி கொடுக்கவில்லை? இதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப நாம் சொல்றோமே, வாய்மொழியாக இவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டால் கூட அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏனென்றால்
1971 இந்த டீலிமிட்டேஷன் மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதிகள் மறுசீராய்வு நடக்கும் என தெரிவித்த போது தமிழகம் உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்களும் கடுமையாக போராடிதான் அரசியல் சாசனத்தில், அதாவது ஆர்டிகல் 82 அரசியல் சாசனத்தில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எந்த டீலிமிட்டேஷனும் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கக்கூடாது என ஒரு உத்தரவை வாங்கியிருந்தார்கள். அது அரசியல் சாசனத்தில் திருத்தத்தை மேற்கொண்டு 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது என உத்தரவாதத்தை வாங்கியிருந்தார்கள். ஒரு முறையில. இரண்டாவதும் 2001ஆம் ஆண்டு இதே போல் மீண்டும் கடுமையான போராட்டத்தை நடத்திதான் மீண்டும் அந்த தொகுதிகள் எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது என இதே பாஜக அரசு வாஜ்பாய் காலத்தில் மீண்டும் ஒரு சட்டத்திருத்தத்தை, அரசியல் சாசனத்தில் சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டு அந்த ஒரு பாதுகாப்பை தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பெற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த ஃப்ரீஸ் செய்யப்பட்ட அந்த பாதுகாப்பை இவர்கள் விலக்குகிறார்கள். அப்போது அந்த பாதுகாப்பை நீங்கள் விலக்கினால் அதே போன்ற ஒரு பாதுகாப்பு, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நாங்க 50% உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம்னு, அதே ஒரு பாதுகாப்பை இந்த 50% ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை, அதுலயும் பிரச்சனை இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த 50% நம்ம ஏற்றுக்கொண்டாலும் அந்த பாதுகாப்பை நீங்கள் ஏன் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை? அது ஏன் வாய்மொழியாக கொடுக்குறீங்க? 1971 நடந்த போராட்டம் எழுத்துப்பூர்வமாக பெற்ற ஒரு பாதுகாப்பை நீங்கள் தற்போது விலக்குகிறீர்கள் என்றால் அந்த அதே போல அந்த 50% பாதுகாப்பை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம்ல, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது தான். சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். ஸ்ரீகாந்த், இப்ப மசோதாவில் சில அம்சங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா 50 விழுக்காடு உயர்த்துவோம் அப்படின்ற வாக்குறுதியை உள்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு. அது ஏன் மசோதாவுடைய டிராஃப்ட்ல இல்லை அப்படின்ற கேள்வி எழுது. அதுல கொடுத்திருந்தா ஓரளவுக்கு சந்தேகம் தெளிவுபடுமே அப்படின்ற ஒரு புரிதலும் வைக்கிறார். ஏன் குழப்பத்திற்கு காரணம்? அவசரம் என்ன இதுல இருக்கு? இது எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது அது ஏன் டிராஃப்ட்ல இல்ல அப்படிங்கிறது. இப்ப நம்ம மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் டிராஃப்ட்ல இருக்கா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறைக்க போறேன்னு டிராஃப்ட்ல சொல்லியிருக்காங்களா? எல்லா தென் மாநிலங்களும் வஞ்சிக்கப்படும் அதுல டிராஃப்ட்ல இருக்கா? அதாவது சிஏஏ வந்தப்ப என்ன புரளியை கிளப்பினாங்களோ, ஆர்டிகல் 370 வந்தப்ப என்னென்ன புரளியை கிளப்பினாங்களோ, முத்தலாக் வந்தப்ப என்னென்ன புரளியை கிளப்பினாங்களோ, அந்த மாதிரி இப்போ ஒரு புரளியை கிளப்புறாங்க. அவங்களுக்கு என்னன்னா மத்திய அரசோட மோதல் போக்கு இருந்தா அவங்க ஓட்டு வங்கி அதிகரிக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதற்காக மக்கள் கிட்ட தவறாக ஒரு பரப்புரையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். உங்க தலைப்பிலேயே நீங்க போடுறது என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல தொகுதி குறைப்பும் அப்படின்னு தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. இது தொகுதி குறைப்பும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? தொகுதி சீரமைப்பும் தான் இது. மறுசீரமைப்பு பண்றது தனியார் யாரா பண்ண போறாங்களா? மறுசீமைக்கிற டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு இல்ல, உங்களுக்கு தலைப்பு அமைப்பு, பழைய தலைப்பு. இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இல்ல, அது முன்னாடி அமிச்சது. இப்ப நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றத தெளிவா குறிப்பிட்டு மகிழ்ச்சி மறுவரைங்க சரி, நான் பாராட்டுறேன். உங்க ஊடகத்தில் நீங்க சரி பண்ணிருக்கீங்க. அதாவது எப்படி தேர்தல் கமிஷன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக அமைப்போ, அதே மாதிரி நித்தி ஆயோக் எப்படி இருக்கோ, சிபிஐ எப்படி இருக்கோ, இடி எப்படி இருக்கோ, நீதிமன்றங்கள் எப்படி இருக்கோ, இது மாதிரி இந்த கமிஷனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சாசனப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. இவங்க திமுக எப்பவுமே தேர்தல் கமிஷனை எதிர்ப்பாங்க, நித்தி ஆயோக் எதிர்ப்பாங்க, சிபிஐ எதிர்ப்பாங்க, இடி எதிர்ப்பாங்க, நீதிபதிகளையே இம்பீச் பண்றேன்னு எதிர்ப்பாங்க. பாராளுமன்றத்துல அவங்க உறுப்பினர்கள் செயல்பட மாட்டாங்க. அது மாதிரி இவங்க எப்பவுமே எந்த ஜனநாயக அமைப்பையுமே குற்றம் குறை சொல்வதே அவங்களுக்கு ஒரு வாடிக்கை. அந்த மாதிரி இதுக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா நான் என் கருத்தை முன்வைக்கிறேன்.